Hello guys, இந்த வீடியோல பைத்தான் டெவலப்பருக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் தான் பார்க்க போறோம். பைத்தான் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன படிக்கணும், படிக்கிறதுக்கான ஃப்ரீ ரிசோர்சஸ், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பண்றதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். நீங்க பேக் எண்ட்ல பைத்தான் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த ரோட் மேப் யூஸ் பண்ணி பைத்தான் படிச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் பேக் எண்ட் லேர்ன் பண்றதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ரோட் மேப் தான் நான் கொடுத்திருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கும் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா டிஎம் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா பைத்தான் ரோட் மேப்பை நான் 5 ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லேர்ன் பண்ணுவோம். ஸோ பேசிக்ஸ் என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸோட ரூல்ஸ் என்ன, அதை எப்படி டைப் பண்ணணும் கோடை அப்படிங்கிறதுலேருந்து, அப்புறம் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், அப்புறம் லூப்ஸ் கவர் ஆகும். அப்புறம் கண்டிஷனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸு, அப்புறம் இஃப் எல்ஸ் அதெல்லாம் வரும். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸப்ஷன்ஸ், டைப் காஸ்டிங், அதுக்கப்புறம் இந்த பைத்தானுக்குனே யூனிக்காக இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், செட்ஸ், டிக்ஷனரிஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்ஸில் லேர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதோட ஸ்டெப் 1 முடியுது. ஸோ நீங்கள் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூ, டேபிள்ஸ், அப்புறம் ரிகர்ஷன், ட்ரீஸு, சர்ச்சிங், சார்ட்டிங்லாம் கவர் ஆகும். நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணி அதில் டிஎஸ்சி லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ். ஸோ இதில் சில அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்குது பைத்தானில். நம்ம டெவலப்பர் ஆகணும்னா இந்த கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருந்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ். பைத்தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதனால் ஊப்ஸ் கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பில்ட்இன் மாடியூல்ஸ், அப்புறம் கஸ்டம் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, க்ரியேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜர்ஸ். ஸோ பைத்தானில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் சில பேக்கேஜஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ அந்த பேக்கேஜெல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் இந்த பேக்கேஜ் மேனேஜர்ஸோட வேலை. ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் மேனேஜராக எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஐபின்னு சொல்லுவாங்க, பிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்புறம் கோண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது. இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கெட் மேனேஜர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எதாவது டிபெண்டன்சி அப்கிரேட் ஆகணும்னா அதே அப்கிரேட் பண்ணிக்கும். ஸோ மேனேஜ் பண்ணி வச்சுக்கும். அந்த பேக்கேஜ் ரிலேட்டடாக எந்த எரரும் வராது இந்த பேக்கேஜ் மேனேஜர் பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ஸ்ட்ரிங் சர்ச்சிங் அல்காரிதம்ஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சர்டன் பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரிங்கை ஃபைன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் இந்த டெக்கரேட்டர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் மாறாமல் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டெக்கரேட்டரோட வேலை. ஸோ இப்போ நான் இப்படி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிகினராக இருக்கும்போது இதெல்லாம் சொன்னோன்னா உங்களுக்கு புரியாது. பட் நீங்கள் லேர்ன் பண்ண இதோட கான்செப்ட் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேம்டாஸ் அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நேமே இல்லாத ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதோட யூஸ் என்னன்னு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அப்புறம் ஐட்ரேட்டர்ஸ். ஸோ டிஎஸ்எல்லில் நம்ம லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் ஐட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ஐட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐட்டர், அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோர்த்தில் என்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ பைத்தானில் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறோம் பைத்தானை வச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பைத்தான் டெவலப்பர்னால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சிங்க்ரோனஸ் அப்புறம் ஒரு ஏசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனை வச்சு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இப்போ நம்ம சிங்க்ரோனஸ், அசிங்க்ரோனஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சிங்க்ரோனஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஹெச்டிடிபி சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறீங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த ரெக்வெஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் திரும்பி வர வரைக்கும் உங்களோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். அதாவது என்னென்னா அட் அ டைமில் ஒரு ஒர்க் தான் நடக்கும், மற்ற ஒர்க்லாம் அந்த ஒர்க் நடந்து முடிகிற வரைக்கும் ஸ்டாப் ஆகிருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனஸ் ஃப்ரேம் ஒர்க். அதுக்கப்புறம் அசிங்க்ரோனஸ் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி த்ரெட்டிங் யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஒர்க் ஒரு த்ரெட் எடுத்துக்கும். ஸோ அந்த த்ரெட் அந்த ஒர்க் நடந்துச்சா இல்லை ஏதாச்சும் எரர் வந்துச்சா அப்படின்னு சொல்லி மெயின் த்ரெட்டுக்கு சொல்லும். ஸோ அந்த த்ரெட் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் எதுவும் ஸ்டாப் ஆகிருக்காது, ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிருக்காது. இன்னொரு த்ரெட் வேற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அட் அ டைமில் நிறையா த்ரெட்ஸ் நிறையா வேலையை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதான் அசிங்க்ரோனஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்க்ரோனஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், ப்ரமிட் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அசிங்க்ரோனஸில் டொர்னாடோ, சானிக், கெவன்ட் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் இதில் 3 அதில் 3 லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை.
மினிமமாக பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸில் ஒன்றும் அசிங்க்ரனஸில் ஒன்றும் லேர்ன் பண்ணிக்கோங்க. சிங்க்ரனஸில் இருந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜாங்கோ இருந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ 5th ஸ்டெப் லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். ஸோ நம்ம என்ன சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணாலும் சரி அதில் டெஸ்டிங்க்கு இருந்துட்டு முக்கியமான ஒரு ரோல் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுற ப்ராடக்ட் இருந்துட்டு எந்த டிஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்கான்னு நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இதில் ஸ்டாண்டர்டாக இருக்கிற டெஸ்டிங் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக் டெஸ்ட் அப்படிங்கிறது. அதில் இல்லாத சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பை யூனிட் அப்புறம் பை டெஸ்ட் அப்படிங்கிற மற்ற 2 டெஸ்டிங் டூல்லையும் இருக்குது. ஸோ டாக் டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். அப்புறம் இந்த பை யூனிட் ஒரு பை டெஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் லேர்ன் பண்ணி முடிக்கும் போது நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பைத்தான் டெவலப்பர் ஆகிருப்பீங்க. பேக் அண்ட் லேர்ன் பண்ணிருந்தீங்க, பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த ரோட் மேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்டிங் முடிச்சோடனே உங்கள் பேக் அண்ட் லேர்ன் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரோட் மேப் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு டுட்டோரியலோ இல்லை ஒரு வெப்சைட்டோ இருந்துட்டு இருக்காது. ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாபிக் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பிகினர்ஸ் கோர்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதை லேர்ன் பண்ண நீங்கள் படிக்கிற டாபிக் வந்துட்டு அப்பப்போ சர்ச் பண்ணி பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க லாங்குவேஜ் ஆர் சேனலில் படிச்சுக்கலாம். ஸோ பிகினர்ஸ் கோர்ஸுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஹேக்ஸ் 2.2 அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அவர் வந்துட்டு லேர்ன் பைத்தான் இன் தமிழ்னு சொல்லி ஒரு 3 ஹார்ஸ் வீடியோ போட்டிருந்தார். ஸோ அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை இங்கிலீஷில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ கோட் கேம்பில் இருந்துட்டு லேர்ன் பைத்தான் ஃபுல் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு டுட்டோரியல் இருக்குது. அது 4 ஹார்ஸ் கோர்ஸு. ஸோ இது ரெண்டுமே இருந்துட்டு ஒரு பக்கா பிகினர்ஸ் கோர்ஸ். ஸோ இது ரெண்டோட லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு வெப்சைட்டில் லேர்ன் பண்ணணும் வீடியோ ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா ஜாவா டி பாயிண்டில் பைத்தான் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். பட் அதில் கான்செப்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பைத்தான் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பிகினராக தான் இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு கால்குலேட்டர் பண்ணி பாருங்கள், டிக்டாக்டோ கேம், பாங் கேம், அப்புறம் ஃப்ரூட் ஸ்னேக் கேம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் இருந்துட்டு ஸ்டார்டிங் டைமில் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணால் பைத்தான் வந்துட்டு நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிஞ்சுது. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அப்புறம் டெலிகிராம் சேனல் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் இருந்துட்டு நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from admin of Howdy Tamilans.